வரதராஜன், எப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்? இங்க இருக்கிற 4 பேரோட கேள்வி, என்னோட கேள்வி, இன்னைக்கு காலையிலேருந்து பேசியிருக்கிற அத்தனை தலைவர்களுடைய கேள்வியும் அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. வணக்கம் சகோதரி சுகிதா. அதாவது நேற்றைய நாள் என்பது இந்திய வரலாற்றுல சமூக நீதிக்கான ஒரு பொண்ணு அமைச்சர்கள் எடுத்த முடிவு என்பது. அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம், அதாவது கல்வியா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், பொருளாதாரத்தில் எல்லாத்துலயும் சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது பாஜக உடனடியா குறுக்கிடுறேன்னு நினைக்காதீங்க. பிரியனாவது இதை எடுத்துட்டு அவங்க சமூக நீதிக்கு நாங்க தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், ஒரு சென்சஸ் எடுத்தாலே சமூக நீதிக்கு உரிமை கொண்டாட முடியுமான்னு. நீங்க அறிவிச்சதையே சமூக நீதிக்கானதுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. தொடங்குங்க. அதுதான் அந்த கேள்விக்குள்ள பதில் சொல்ல போறேன். நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் பதில் நேரம் கொடுக்கணும். எங்களுடைய எல்லா கேள்விக்கும் பிரியன் கேள்வியா இருக்கலாம், ரவீந்திர சாமி நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார், அது போல என்ன எல்லாரும் கேள்வி பண்ணுவார். அப்ப எங்களுடைய இந்த 11 ஆண்டுகளுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம். நாங்க எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வன்கொடுமை சட்டத்தை நாங்க அவருக்கு வலு சேர்ப்பதற்காக ஒரு கான்ஸ்டியூஷன் அமல் கொண்டு பிசிஆர் ஆக்டை வெளிப்படுத்தியது நரேந்திர மோடி அரசாங்கம் என்பதை ஒத்துக்கணும். அப்புறம் அது மாத்திரம் கிடையாது. ஓபிசி இடஒதுக்கீடு அமைச்சர் 89 நடைபெற்றது. ஆனா ஓபிசி கமிஷன் ஆணையத்தை 2018 அதுக்கு சட்டம் ஏற்றது நரேந்திர மோடி என்பதை நீ மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது. 1931 சென்சஸ் படி 52% ஆஃப் ஓபிசி இருக்கிறாங்க. ஓபிசி ஆணையம் நீங்க அமைச்சதுக்கு பிறகு இந்த 52% பெற்ற பலன்கள் இது பாருங்க. அப்படி இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10%. இப்படி எல்லா சமூகத்துக்கான ஒரு சமூக நீதி காவலராக நரேந்திர மோடி இருந்து கொண்டிருக்கின்றார். அதை பாஜக எடுத்துக்கொண்டிருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், சாத்தியம் இல்லாதவற்றை எல்லாம் நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கின்றோம். நீங்க அதுதான் சார் எப்பன்னு சொல்லுங்க. நான் உங்க கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்ல போறேன். ஆனா இந்த 2 பதில சொன்னால்தான் அதுக்கு விடை கிடைக்கும். சொல்லுங்க. முத்தலாக் தடை சட்டம் சாபாடு வழக்குல வாக்குகால பாஜக எதுவுமே செய்யாது. நீங்க 10 கோடி இஸ்லாமிய பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, செய்யல. சாபாடு வழக்குல அநீதி இழைக்கப்பட்ட பெண் சமத்துவம், பெண் உரிமை பேசுற காங்கிரஸ் மிகப்பெரிய நீதிமன்றம் சொன்ன பிறகு அது துரோகம் செய்தது. நரேந்திர மோடி 10 கோடி பெண்களுக்காக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? ஓட்டு போட கொண்டு வந்தாரா? கிடையாது. மனித நேயம், சம உரிமை, இதுதான். இப்ப கேக்குறீங்க சார், நீங்க இத சொன்னதுனால நான் கவுண்டர் क्वेश्चन கேட்க வேணாம்னு நினைச்சேன். இத நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன். 10 கோடி பெண்கள் மேல் அக்கறை கொண்டு உடனடியாக அமல்படுத்தின நீங்க சரிபாதி மக்கள் தொகைக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் மேல அக்கறை கொண்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அவசர கால சட்டமா கொண்டு கடந்த தேர்தலையே அமல்படுத்தி இருந்திருந்தா இப்போ ஒரு 33% எம்பிக்கள் உள்ள உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? சகோதரி, நாங்க 33% இடஒதுக்கீடு முக்கியமான விஷயங்கள் பேசணும். அதே சமயம் இந்த கேள்வி பதில் சொல்லிடுறேன். 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப நாங்க சொன்னோம் 2024 நிச்சயமாக இதை நாங்க சாத்தியப்படுத்த மாட்டோம். நிச்சயமாக இது ஒரு காலக்கெடு எங்களுக்கு எடுக்கும். அப்படி தெளிவாக சொல்லிதானே சொல்றோம். ஏன்னா வேணா எங்க பாராளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் பேசுறது இருக்கு சார். அப்ப அத சொன்னீங்க சார், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. அதனாலதான் நான் திரும்ப பேராசிரியர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையா சொல்றீங்கன்னு. இல்ல, நேத்துக்கு அவ்வளவு அழகா டேட்டா பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் அமைச்சர் பண்ணாரு. அப்ப இதை அறிவிப்போட நிறுத்திட்டாரு. ஏன் இதை இந்த டேட்டா ஆல்ரெடி சென்சஸ் ஆக்ட் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க எனாமரேட் பண்ண போறது எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறத அழகா அதிலே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா கொடுத்திருந்திருக்கலாமே. பதில் சொல்ல விட்டா விடை கிடைக்கும், பதில் சொல்ல விட்டா விடை கிடைக்க முடியாது. வேற ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா இப்ப இவர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க இல்லையா? 91 ஆண்டுகள் கிடைத்த ஒரு பிரச்சனை சொன்னாலும் சிக்கலான பிரச்சனை தானங்க. அப்ப சிக்கலான பிரச்சனை ஒத்துக்கிட்ட பிறகு நீ கால அட்டவணை கேட்கறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் கிடையாது? நான் கேட்கறது எதிர்கட்சியை பார்த்து நான் கேட்கறேன். நீ காலாட்டில் கேட்கிறீங்க, நான் கேட்கிறேங்க ஒரு விஷயம். பாஸ்கர் குழந்தை பிறந்தா பாஸ்கர் மிஷன் தாங்க வைக்க முடியும், ரமேஷ் சிகிச்சை வைக்க முடியாது. அது போல இதுல உங்களுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறத நாட்டுக்கு தெரிந்து கொள்றோம். அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க ஏன் சார் வெட்கப்படணும்? அவங்க வச்ச கோரிக்கையை நீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க. அதாவது அதுதான் சொல்ல வெட்கப்படணும். 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது, ஆட்சியில் இருந்தது. அவங்கதான் 2011 எடுத்தாங்களே. யூபிஏ செகண்ட் மன்மோகன் சிங் பீரியட்ல எடுத்தாங்களே. அதுதான் சகோதரி, வெளியிடாம நீங்க
அதுக்கு ஒரு கேபினட் கமிட்டி ஒரு கமிட்டியே போட்டேன், ஒரு மினிஸ்டர் போட்டேன். சாத்தியமான நடைமுறைப்படுத்தலையே. கட்ஸ் வேணுங்க, ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் சார், அந்த கட்ஸ் ஏன் இத்தனை ஆண்டுகள் கழித்து, அதுவும் ராகுல் காந்தி இதை தொடர் பிரச்சாரமா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 5 மாநில தேர்தலுடைய ரிசல்ட், உங்களுடைய 3வது டென்னர் பார்லிமெண்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு வருது அந்த கட்ஸ். அப்ப நீங்க 2014 வந்தவனே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே. நாங்க அதை சொல்ற பிறகு நேரடியா உங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டுவாரு. நாங்க என்ன சொன்னோம், மத்திய 2023 நடந்த மத்திய பிரதேச சத்தீஸ்கர் ராஜஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து நாங்க வந்தா ஓபிசி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்போம் சொன்னார். நாங்க என்ன தெரியும் சொன்னோம், நீ கேட்கறது நியாயம் தான், சரி நியாயமா கேட்கறீங்களா, நீ கேட்கிற சித்தராமையா எடுத்து வந்து கணக்கு வச்சு 2018 கணக்கு வெளியிடாம வந்து பேசுறிய, முந்தைய உங்க ஓபிசி மீது அக்கறையா இல்ல அரசியல் நடக்கும் முடிவு கட்டம், இது நியாயமா இல்லையா? சித்தராமையா கணக்கு 2018 வெளியிடாம போய் ஜாதிவாரி கணக்கெடுப்பேன்னு சொன்னா அந்த வேஷத்தை போடாது அப்படின்னு பதில் பிரச்சாரம் பண்ணணும். அதுவும் எடுபடுச்சா இல்லையா? அதுதாங்க மக்களை நீங்கள் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன் ஒரு விஷயம், இப்ப 90 நீங்க வந்து நாங்க வந்து ஓபிசிக்கு ரோகின் கமிஷன் எல்லாம் அமைச்சு பிள்ளை விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அத்தனை முன்னெடுப்பு என்பது எடுத்திருக்கிறோம். கேட்பது சித்தராமையா வந்து காந்தராஜ் கமிட்டியை அமைச்சு 2015 அவங்க அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு அதுல எவ்வளவு சர்வே எடுத்தோம் அப்படிங்கிற டேட்டாவே கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவில் 192 crore இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். 1,65,000 பீப்புள் கிட்ட 1,33,000 எனாமரேட்டர்ஸ் கிட்ட எடுத்திருக்கிறோங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க அவங்க. பாருங்க, நீங்க 2011 நீங்க அறிவிச்சது 2011 என்ன சொன்னீங்க, 5000 கூட செலவு பண்ணீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு என்ன சொன்னீங்க, அப்போ 4 லட்சம் நீங்க பிரமாண பத்திரம் தான், மத்திய அரசு கொடுத்த பிரமாண பத்திரம் தான். 4 லட்சம் ஜாதி இருக்குது, அதுக்கு பத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதி வந்து இப்ப ரெக்கார்ட்ல இருக்கிறது 4140 இருக்குது. இப்படி சொன்னீங்களா? சரி சார், அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, நீங்களும் கடந்த காலத்துல இதை எதிர்த்தீங்க, அதெல்லாம் அருணன் சொல்லி முடிச்சாரு. இப்ப நீங்க அவங்க சொன்னதையெல்லாம் சொல்றீங்க. சரி, எப்ப எடுப்பீங்க சார்? அந்த கேள்வியை தான் நான் வித்தியாச டோன்ல உங்ககிட்ட கேக்குறேன். நேரத்து தொடங்கி இருக்கிறோம், 2 நாள் முடிக்க முடியுமா? நாங்க வந்து 91 வருஷத்து பிரச்சனை 90 வருஷம் எடுக்க மாட்டோம், 50 வருஷம் எடுக்க மாட்டோம். நிச்சயமாக மக்கள் கணக்கெடுப்பு சொன்னாரு. நீங்க செப்டம்பர் மாசம் அமித்ஷா 2018 செப்டம்பர் 18 2024 தெளிவாக சொன்னார், நாங்கள் மக்கள் தொகை கணக்கு விரைவில் எடுக்க போறோம், அதோடு சேர்ந்து ஜாதிவாரி கணக்கு எடுப்போம்னு சொன்னார். இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண வயிற்று எரிச்சல், இவர்களுக்கு வயிற்று எரிச்சல் ஏன்னு சொன்னால் வயிற்று எரிச்சல் வரப்போகுது. சொல்லுங்க, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே கோட்டுல நின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு நினைச்சு பத்திரிகையாளர்கள்லாம் பாக்குறோம். ஆனா இப்ப கூட அவங்களுக்கு அவங்க தானே சார் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அருணன் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி ஆன்டி நக்சல்னு சொன்னதுல இருந்து சின்னு சொன்னதுல இருந்து எல்லாமே டாக்குமெண்டா இருக்கே டிஜிட்டலா இருக்கு. பீகார் தேர்தலை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு ஹரியானா நடந்த தேர்தல் அண்ணன் நவீன சொன்னார், அது நிச்சயமாக மறுக்கப்பட்டு. ஏன் கேட்டா இவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து சொல்றாங்க. இப்ப 4 இடங்கள் வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக ஓபிசி இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவாங்கன்னு சொல்ற பிரச்சாரம் எடுப்பட்டது. அதனால அதுல வந்து அரசு யதார்த்தத்தை அவர் பேசியிருக்கா ஒத்துக்குதான். சரி, அந்த யதார்த்தத்துல இருந்து கேக்குறேன், நீ ராகுல் காந்தி சொன்னதை விட்டுறலாம், அவங்களாம் எதிர்கட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து சொன்னது, இவங்க எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க, அவங்க சொன்னதை விட்டுறலாம். உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நிர்பந்தித்திருக்கிறாரா பீகார் தேர்தலுக்கு நீங்க கண்டிப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் தேவை, இந்த சென்சஸை எடுங்கன்னு நிர்பந்திச்சிருக்கிறாரா? அதனாலதான் இப்போது வந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதா? தகவல் பாருங்க, அப்படி பார்த்தா சொல்லிடுறேன். அதன் பிறகு எங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா உறுப்பில அந்த 2020 சக்சஸ் இருக்கு. அதன் பிறகு நடந்த ஹரியானாவில் வந்து 75% ஓபிசி யாரு போட்டு போட்டாங்க, எங்கதான் ஓட்டு போட்டாங்க. மகாராஷ்டிராவில் 75% ஓபிசி யாரு போட்டாங்க, எங்கதான் ஓட்டு போட்டாங்க. அப்படி பார்த்தா இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. தேர்தல் என்பது 3 மாநிலத்தில் வந்து ஒரு மாநிலத்து தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நடக்குது. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா பாட்னா நீதிமன்றம் வந்து அவர் ஏற்கனவே எடுத்துட்டாரு. பாட்னா நீதிமன்றம் இந்திரா சங்கடி வழக்கு மேற்கோள் காட்டி அது வந்து இது பண்ணிருக்கு, ஒரு உச்ச நீதிமன்றம் நாடி இருக்கிறார். நாங்க பீகாருக்காக இல்ல, பீகார்ல இருந்து 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும், இதுக்கு பிறகு அடுத்த தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும், அப்புறம் 2026 முடிஞ்சு 2030 தமிழ்நாடு தேர்தல் வரும். இப்படி தேர்தல் நாட்டில் இருந்துதான் இருக்கும்.
அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பார்வையில உங்களுக்கு நான் என்ன சொல்ற வரவேற்பு சொல்லிவிட்டு நீங்க கால அட்டவணையில கேட்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கின்றதா என்று நாட்டு மக்கள் கேட்கின்றாங்க. இவ்வளவு ஆதங்கப்பட தேவையில்லை சார். அவங்க வச்ச கோரிக்கை இப்ப நீங்களும் வைக்கிறீங்க, அவ்வளவுதான் நீங்க செய்ய போறேங்கிறீங்க. இதுக்கு எதுக்கு சார் மனசாட்சியை கேட்கணும், வெட்கப்படணும், ஆதங்கப்படணும்? ஒண்ணுமே பட வேணாம் சார், கூலா இருக்கலாம் சார், பேசலாம் சார்.